ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்க்ஸ் எனக்கு பிடித்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஸ்டஃப்டு பெல் பெப்பர்ஸ், ஸ்டஃப்டு கேப்சிகம். இது வந்து ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டியான ரெசிபி. இங்கே இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மஷ்ரூம் ஸ்டஃப் பண்ணலாம். நான் வந்து பன்னீர் ஸ்டஃப் பண்ணி காமிச்சிருக்கேன் அலாங் வித் ரைஸ். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு பெல் பெப்பர்ஸ் கேப்சிகம் எடுத்துகிட்டு நல்லா டாப் செக்ஷனை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதைகளெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து ஒரு ஹாட் பேனை எடுத்துகிட்டு அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் 2 பூண்டு துண்டு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், நான் இதுக்கு வந்து கேரட், zucchini எடுத்திருக்கேன். பீன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டோட்டலி ஆப்ஷனல் என்ன வெஜிடபிள்ஸ்ன்றது. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. கேரட் வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்காக 3 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கோரியாண்டர் பவுடர். நீங்கள் கரம் மசாலா வேணான்னா பாப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லை கியூமின் பவுடர் சேர்த்துக்கலாம். அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா பன்னீர் வந்து இதுக்கு நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிடுங்க. கேப்சிகமில் ஸ்டஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதேமாதிரி நீங்கள் சாப்பிடும்போதும் அந்த க்ரன்ச்சினஸ் ஆஃப் த ஸ்மால் பீசஸ் வந்து சூப்பராக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேப்சிகம்மை லைட்டாக பிளான்ச் பண்ணிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கேப்சிகம், அதாவது இது பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணியிருக்கோன்னா மேலே இருக்கிற டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதைகளை எடுத்துட்டோம். இப்போ நான் இதை அவனில் குக் பண்ண போகிறேன். அவனில் குக் பண்ணுறதுனால நான் ஒரு 2 மினிட்ஸ் தான் அந்த சுடுதண்ணியில் குக் பண்ணியிருக்கேன். இல்லை நான் தவாலையே ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேப்சிகம்மை ஒரு 7 to 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் கலர் மாறிடும். அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பேக்கிங் பேனை எடுத்துகிட்டு அதில் வந்து கேப்சிகம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்கூப் நம்ம அந்த பன்னீர் சேர்த்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணதை சேர்த்துட்றேன். அப்புறம் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்கூப் வந்து ரைஸு, குக் பண்ண ரைஸை சேர்த்துட்றேன். இந்த மாதிரி லேயர்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே போவோம். அடுத்து வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன், ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா திருப்பி ஒரு லேயர் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு லேயர் ரைஸ். அவ்வளோதாங்க. எவ்வளோ லேயர் போகிறீங்கன்றது டோட்டலி ஆப்ஷனல். பட் 2 லேயராவது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு பேக்கிங் பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அதில் வந்து 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோம். நல்லா ஃபாயில் போட்டு ரேப் பண்ணி வச்சுருங்க. இந்த தண்ணி வந்து ஸ்டீம் ஆகும்போது நல்லா உங்களுக்கு கேப்சிகம் வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீஸ் டாப் பண்ணி திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோம். இதே நீங்கள் தவா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்ம கேப்சிகம் நிறையா ஃபுல்லாக குக் பண்ணியிருக்கோம். அதனால் மூடி வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொஞ்சம் ஆயில் ட்ரிசில் பண்ணி குக் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, நம்ம அவனில் இருந்த கேப்சிகம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இதுவே ஒரு ஃபுல் மீலாக இருக்கும். இது வந்து அப்படைசர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா உள்ள ரைஸு, பன்னீர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணியிருக்கனால ஒரு 2 கேப்சிகம் சாப்பிட்டிங்கனாவே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெஷல் ரெசிபி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.